இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பட்ஜெட் பற்றி போடுகிற பொழுது அந்த குறியீட்டை தவிர்த்து விட்டு ரூ என்று தமிழிலே போட்டிருக்கிறார். இது யாரும் வட மாநிலத்தை சேர்ந்தவங்க யாரும் கொதிக்கல. இங்க நம்ம அண்ணாமலை இருக்கார்ல, அவர் இந்தியாவே ஒத்துக்கொண்ட அந்த குறியீட்டை நீங்கள் ஏன் மறைக்கிறீர்கள்? நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு குறியீட்டை மறைச்சதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது அண்ணாமலை. ஒரு எங்கள் தாய்மொழியாம் தமிழ் மொழியையே நீங்கள் மும்மொழி கொள்கை என்கிற பெயரில, இந்தி திணிப்பு என்கிற பெயரில கையெழுத்து வாங்குகிறீர்கள், வெட்கமாக இல்லை? தொலைக்காட்சி விவாதத்தில் நான் ஒரு நண்பரை, பாஜக நண்பரை கேட்டேன், நீங்க கையெழுத்து தமிழ்ல வாங்க போறீங்களா இந்தியில வாங்க போறீங்களான்னு. ஏன்னா இந்தி வேணும்னா இந்தியில தானே கையெழுத்து போடணும். அந்த ஆளும் ஒரு வெக்கம் கேட்டவன் அவன் சொல்றாப்புல, நாங்க இப்ப தமிழ்ல வாங்குவோம் அப்புறம் இந்தியில வாங்குவோம்னு. நான் சொன்னேன், நீயே உண்மையை ஒத்துக்கிட்ட, நீங்க தொடர்ந்து இருந்தீங்கன்னா நாங்கள்லாம் தமிழ்ல கையெழுத்து போட மாட்டீங்க, இந்தியில தான் கையெழுத்து போடணும். அவங்களுடைய இந்தி திணிப்பது அவர்களுடைய நோக்கம் அல்ல, அவர்களுடைய மனதுக்குள்ளே ஒளித்திருப்பது சமஸ்கிருதம் தான். ஏன்னா அதைத்தான் அவர்கள் தேவ பாஷை என்கிறார்கள். தமிழ் உள்ளிட்ட மொழிகளை நீச பாஷை என்கிறார்கள். ஒருத்தர் கேட்டார், எல்லா மாப்பில எதுக்குறானா, குஜராத்தில் எதுக்குறானா, தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் எதையா எதுக்குறீங்க மும்மொழி கொள்கையை? நான் உடனே சொன்னேன், குஜராத்தில் எதுக்காததுனால தான் குஜராத்துங்கிற மொழியே அழிஞ்சு போச்சு, ராஜஸ்தானில் எதிர்க்காததுனால தான் ராஜஸ்தானி என்கிற மொழியே அழிஞ்சு போச்சு. இந்தி பல மொழிகளை கொன்று தின்று இருக்கிறது. தமிழுக்கு நிதி குறைவாக கொடுக்குறாங்க, சமஸ்கிருதத்துக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. ஏன் இந்த ஓர வஞ்சனைன்னு கேட்டா, சமஸ்கிருதம் செத்துருச்சு இல்லைங்க. செத்துருச்சுன்னா எடுத்து காரியம் பண்ணுங்க. காரியம் பண்றதுக்கு மட்டுமே அந்த மொழியை ஒதுக்கி வைத்ததால் தான் அந்த மொழி செத்து போனது. உண்மையில் சமஸ்கிருத மொழியை எல்லோரும் பேச முடியுமா? உயர் ஜாதியை சேர்ந்த பெண்கள் கூட சமஸ்கிருத மொழியை பேச முடியாது. இவங்களே கொன்னுட்டு ஒரு கவுண்டமணி ஜோக்கு ஒன்று வரும்ல, ஏன்டா அழுகிற, எங்க அப்பா செத்துட்டாருங்க. எப்படிங்க செத்தாரு? கொலையாகி செத்து போயிட்டாருங்க. கொலை பண்ணது யாரு? நான் தாங்கம்பா. அதுபோல இந்த குரூப் தான் சமஸ்கிருதத்தை யாரும் பேச விடாமல், எளிய மக்கள் உழைக்கிற மக்கள் பேச விடாமல் அழித்தது யார்? 100 பூக்கள் மலரட்டும் என்பது சீன புரட்சியினுடைய நாயகன் மாவோவினுடைய வார்த்தைகளிலே ஒன்று. அது என்னன்னா, எதுக்காக அப்படி சொன்னார்னா, இந்த நாட்டிலே பன்முக பண்பாடு இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வரட்டும் என்பதற்காகத்தான் 100 பூக்கள் மலரட்டும் என்று மாவோ பிரகடனம் செய்தார். நாமும் இன்றைக்கு அதைத்தான் சொல்கிறோம். அதற்கு முன்னாள் தோழர்களே, இங்கே நம்முடைய தோழர்கள் எடுத்து சொன்னது போல நம்முடைய கட்சியினுடைய 24வது மாநாடு ஏப்ரல் 2ஆம் தேதி துவங்கி 6ஆம் தேதி வரை நம்முடைய மதுரையிலே தமுக்கம் மைதானத்திலே நடைபெற இருக்கிறது. ஆக்சுவலாக 1ஆம் தேதியே மாநாடு துவங்கி விடுகிறது. அன்னைக்கு கண்காட்சி, கலை நிகழ்ச்சி. 6ஆம் தேதி ஒரு 5 லட்சம் பேர் பங்கேற்கிற பேரணி, ஒரு 25,000 தொண்டர்களுடைய அணிவகுப்பு. இதற்கிடையில் 3ஆம் தேதி நம்முடைய கேரள முதல்வர், தமிழ்நாட்டினுடைய முதல்வர், அதுபோல் வாய்ப்பு இருக்கிற பிற மாநில முதல்வர்களை கொண்ட ஒரு மத்திய மாநில உறவுகள் குறித்த ஒரு கருத்தரங்கத்தை நாம் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். எனவே ஒரு 6 நாள் திருவிழாவாக, திருவிழா என்று சொல்லுகிற பொழுது ஏதோ கூடி கலைவதாக அல்ல, ஒரு கொள்கை வகுப்பதாக அந்த நம்முடைய அகில இந்திய மாநாடு. அதில் மதுரைக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி 53ல் ஒரு மாநாடு நடத்தியிருக்கோம். 72ல் நம்ம கட்சி பிரிந்து 2வது மாநாட்டை மதுரையிலே நடத்தி இருக்கிறோம். இவை இரண்டுமே மிக இந்திய நம்முடைய கட்சியின் வரலாற்றில் மிக முக்கியமான கொள்கை முடிவுகளை எடுத்த மாநாடுகள் தான். இதில் நம்ம திண்டுக்கலுக்கு என்ன பெருமைன்னா, அந்த 50களில் நடத்திய மாநாட்டையும் 72ல் நடத்திய மாநாட்டையும் அன்றைக்கு ஒன்றுபட்ட மதுரை மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி என்கிற முறையில் திண்டுக்கல் மாவட்டமும் இணைந்து தான் அந்த மாநாடுகளை நாம் நடத்தினோம். தோழர்களே, இந்த கருத்தரங்கத்திற்கு வருவதற்காக நம்முடைய மதுரை மாவட்ட கம்யூனிஸ்ட் இயக்க வரலாறுன்னு தோழர் என் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கிறார். தோழர்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அதில் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் குறித்து, நம்முடைய மாவட்டத்தினுடைய தியாக வரலாறு குறித்து என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதற்காக சற்று புரட்டி பார்க்கிற பொழுது தோழர்களே, தமிழ்நாட்டிலே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றை, குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய வரலாற்றை எழுதுகிற பொழுது அது கருப்பு மையால் அல்ல, சிவப்பு மையால் தான் இந்த கட்சியினுடைய வரலாற்றை எழுத முடியும். இதே அக்னிஸ் மேரி ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்தவர். நம்முடைய அன்பு தலைவர் ஏ பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட தலைவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது அதை எதிர்த்த மிகப்பெரிய போராட்டத்திலே அக்னிஸ் மேரியும் அவரோடு சேர்ந்து 60க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கைது செய்யப்பட்டு
மதுரை மத்திய சிறையில 3 மாத கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டார்கள். அந்த அக்னீஸ் மேரி அவர்கள் அந்த சிறையிலேயே இறந்தார். அவருடைய உடலை கொட்டுகிற மலையிலே மதுரையினுடைய மத்திய சிறையிலே வெளி தாழ்வாரத்திலே தூக்கி போட்டிருந்தது அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள். இந்த இயக்கம் என்பது அக்னீஸ் மேரிகளால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அவர் மட்டுமல்ல தோழர்களே, அவரோடு சேர்ந்து அக்னீஸ் மேரி அன்னை அக்னீஸ் மேரி அவர்களோடு கைது செய்யப்பட்டவர்களிலே ஒருவர் நம்முடைய அமலோற்பவம் அம்மா அவர்கள். கம்யூனிஸ்டுகள் எங்கே இருக்க நான் அதுக்கு பதில் சொல்ல போகல, நான் அதுக்குள்ளே போனா ரூட்டு மாறி போயிடும். கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணாங்கன்னு கேட்குறாங்க இல்லையா? அக்னீஸ் மேரி சிறையிலேயே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார், போதிய உணவின்றி, அடக்குமுறையால், சித்திரவதையால். அதுபோல அமலோற்பவம் அம்மா என்கிற அந்த தாயினுடைய 2 குழந்தைகள் அவர்களும் சேர்த்து சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். அந்த 2 குழந்தைகளும் சிறையிலேயே இறந்து போனார்கள். அதே போல ஒரு நெடிய போராட்டத்திற்கு பிறகு நம்முடைய திண்டுக்கல் தோழர்கள் விடுதலையாகி திண்டுக்கல்லுக்கு வருகிறார்கள். ரயில் நிலையத்தில் பெரும் கூட்டம் அவர்களை வரவேற்கிறது. கைது செய்யப்பட்டு விடுதலையாகி வந்தவர்களிலே அம்மணி அம்மாள் என்பவரும் ஒருவர். அந்த அம்மணி அம்மாளை 3 மாதத்திற்கு மேலாக பிரிந்திருந்த ரங்கன் என்கிற அந்த 4 வயது சிறுவன் ரயில் நிலையத்திலே அம்மணி அம்மாள் இறங்கி வந்த உடனேயே நீண்ட காலத்திற்கு பிறகு தாயை பார்த்த ஏக்கத்தில் அம்மா என்று ஓடி சென்று அணைத்து அந்த இடத்திலேயே செத்து விழுந்தான். ஏதோ கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய வரலாறு என்பது இந்த ரயில் அடி இந்த இருக்கு. இங்கேதான் என்ன தவறு செய்தாங்க? இந்த நாட்டுக்காக போராடிய தலைவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு தோழர் ஏபி உள்ளிட்ட தலைவர்கள் காவல் நிலையத்தில் இருந்தார்கள். அதே போல தோழர்களே, இதே திண்டுக்கல் மாவட்டத்திலே தான் மதனகோபால் என்கிற மகத்தான தலைவர் 1952 முதல் பொது தேர்தலிலே நாம் வேடசந்தூர் தொகுதியிலும் போட்டியிட்டோம், திண்டுக்கல் தொகுதியிலும் போட்டியிட்டோம். திண்டுக்கல் தொகுதியிலே நாம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். ஆனால் வேடசந்தூரிலே அந்த முதல் பொது தேர்தலிலே நாம் வெற்றி பெற்றோம். தோழர் மதனகோபால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். தோழர்களே, அதே மதனகோபாலைத்தான் இதே திண்டுக்கல் மாநகரின் வீதிகளிலே காவல்துறை வாயிலே ஒரு செருப்பை கொடுத்து கைகளிலும் கால்களிலும் சங்கிலியை பிணைத்து செருப்பால் அடித்துக்கொண்டே இழுத்து கொண்டு போனார்கள். இதே போன்ற அனுபவம் நம்முடைய அன்பு தலைவர் SA தங்கராஜன் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறார். நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, இன்றைக்கு நமக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த மாவட்டத்தில் பழனி தொகுதியிலும் வேடசந்தூர் தொகுதியிலும் திண்டுக்கல் தொகுதியிலும் நம்முடைய தலைவர்கள் சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு வருவதற்கு திண்டுக்கல் மாவட்ட செங்கோடி இயக்கம் கொடுத்திருக்கிற விலை என்பது சாதாரணமானதல்ல. அந்த போராட்ட பாரம்பரியத்தின் வாரிசுகளாகத்தான் இன்றைய மாவட்டத்தில் நம்முடைய கட்சியை நம்முடைய தோழர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு கூட நான் தோழர் நம்முடைய நாடாளுமன்ற அரசு கிட்ட சொன்னேன், ஒரு விஷயத்தை திண்டுக்கல் மாவட்டம் டீல் பண்ணுற விதமே வேற இருக்கும். ஏன்னா நாடு பூரா டோல்கேட் இருக்கு. நான் அதை ரொம்ப விவரித்து சொல்ல, நான் ஏதோ அதை ஆதரிக்கிறேன்னு நீங்கள் புரிஞ்சிக்க கூடாது. நடந்த செய்தியை நான் சொல்கிறேன் ஒரு பத்திரிகையாளங்கிற முறையில். எல்லா இடத்துலையும் டோல்கேட் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே அதிகமான டோல்கேட் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே நான் விளையாட்டா சொல்கிறது உண்டு, எவனாவது காரை எடுத்துக்கிட்டு கன்னியாகுமரியில் புறப்பட்டான்னு வைங்க சென்னைக்கு, ஒவ்வொரு டோல்கேட்டாக நின்று சுங்க கட்டணம் கட்டி 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 கடைசியாக செங்கல்பட்டில் ஒன்று இருக்குது பாருங்க, பரந்தூர்னு ஒரு இது டோல்கேட்டு. அங்கே போகிறப்ப காரை அவன்கிட்டயே கொடுத்துட்டு நடந்து தான் போகணும், அவ்வளவு சுங்க கட்டணம். ஆனால் திண்டுக்கல்லில் சாலை பணிகள் முடிவடையாமலே ஒரு டோல்கேட்டை திறந்த பொழுது அங்கிருந்த மக்கள் 4 வழிச்சாலை போடாமல் இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க எடுத்துட்டாங்க, வழக்கு போடப்பட்டிருக்காங்க. எதுக்காக சொல்றேன்னா, திண்டுக்கல் மாவட்டத்து மக்களுக்கு ஒரு விஷயத்தை எப்படி டீல் பண்றதுன்னு தெரியும், அந்த போராட்ட குணம் என்பது தெரியும். அன்பிற்கினிய தோழர்களே, இன்றைக்கு நாம் இந்த நாளிலே நம்முடைய கருத்தரங்கத்தை நடத்துகிற இதே நாளில் தான் திருப்பூரிலே இடுவாய் ரத்னசாமி என்கிற நம்முடைய அன்பு தோழன் கொலை செய்யப்பட்ட நாள், அவருடைய நினைவு நாள். இன்னமும் கூட அந்த காட்சி உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இடுவாய் ஊராட்சியினுடைய தலைவராக இருந்த ரத்னசாமியை படுகொலை செய்து கழுத்திலே தூக்குமாட்டி மரத்திலே தொங்கவிட்டு பக்கத்திலே ஒரு குற்றப்பத்திரிகையை எழுதி வைத்திருந்தார்கள். அதில் நீ கம்யூனிஸ்டாக இருப்பது முதல் குற்றம்,
அதிலும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை குறிப்பிட்டு அந்த ஜாதியை சேர்ந்த நீ அருந்ததியர்களை ஆதரிப்பது நீ மிகப்பெரிய குற்றம் என்று அவர்கள் அந்த குற்றப்பத்திரிகை எழுதி வைத்திருந்தார்கள். ஆனால் தோழர்களே, ரத்தினசாமியை கொன்றவர்கள் கால வரலாற்றில் காணாமல் போவார்கள். ஆனால் தோழர் ரத்தினசாமியின் பெயர் இந்த கொடி இருக்கிற வரைக்கும், இந்த கொள்கை இருக்கிற வரைக்கும் இருக்கும். அப்படி நாளைக்கு மாமேதை மார்க்ஸ் அவர்களுடைய நினைவு நாள். நாளைக்கு நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கோம்? எல்லா கிளைகளிலும் கட்சி கொடியை ஏற்றுவது. ஏன்னா நம்ம இந்த கோயில் திருவிழாக்களில் கூட முதல் நிகழ்ச்சி என்ன போடுவாங்க? மதுரை சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடி ஏற்றியாச்சுன்னா திருவிழா முடிஞ்சுதான் கொடியை இறக்கணும். நாளைக்கு நம்ம தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய அகில இந்திய மாநாடு என்கிற திருவிழாவுக்காக கொடியேற்றத்தை நடத்துகிறோம். தோழர்களே, அது வெறும் துணியினால் செய்யப்பட்ட கொடி அல்ல, நம் உயிரினால் செய்யப்பட்ட செங்கொடியை நாளைக்கு ஏற்றி இந்த மாநாட்டை வெற்றிகரமாக்குவது என்கிற முடிவை நாம் எடுக்க வேண்டும். அதனால்தான் ஒரு கவிஞன் சொன்னான், எல்லா கொடியும் கயிற்றினில் பறக்கும், செங்கொடி மட்டும் உயிரினில் பறக்கும் என்று சொன்னான். இந்த கொடியை பாதுகாப்பதற்காகத்தான் ராமநாதபுரம் மாவட்டத்திலே ஒரு பெண் தோழர் தன் உயிரை செங்கொடி காத்த சிகப்பி என்று சொல்வார்கள். கம்யூனிஸ்டுகளுடைய தியாக வரலாற்றையே நாம் நெடுநேரம் சொல்ல முடியும். ஆனால் தோழர்களே, இந்த தத்துவத்தை நமக்கு கொடுத்த மார்க்சினுடைய நினைவு நாள். அந்த நாளிலே தான் அவருடைய உயிர் மார்க்ஸை என்கிற வார்த்தையை உச்சரிக்கிற பொழுதே இரண்டு பெயர்கள் இயல்பாகவே வரும். ஒன்று அவருடைய அன்பு காதலி ஜென்னி, இன்னொருவர் அவருடைய உயிர் தோழர் ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் அவர்கள். உங்களுக்கு தெரியும், மார்க்சுக்கு முன்னாலேயே ஜென்னி இறந்து போனார். அப்போது மார்க்சினுடைய உடல்நிலையும் நலிவுற்றிருந்தது. எனவே அவரை போய் ஜென்னியை சந்தித்தால் மார்க்சுக்கு நோய் தொற்று ஏற்படும் என்பதால் ஜென்னியை சந்திக்கவே விடவில்லை. ஆளுக்கு ஒரு அறையில் இருந்தார்கள். ஜென்னி இறந்து போனவுடன் ஏங்கல்ஸ் வெளியே வந்து சொன்னார், மார்க்ஸ் இறந்து விட்டான் என்று சொன்னார். உண்மையில் இறந்து போனது ஜென்னி தான். ஏங்கல்ஸை கேட்டார்கள், நீங்கள் ஏன் ஜென்னி இறந்து போனதை மார்க்ஸ் இறந்து விட்டார் என்று சொல்கிறீர்கள் என்று. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, மார்க்ஸ் என்கிற உயிர் பறவை ஜென்னியிலே தான் கூடு கட்டி இருந்தது. அவள் இல்லாமல் இவன் எப்படி வாழப்போகிறான் என்று தெரியவில்லை என்று இருவரையும் நன்கறிந்த ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் சொன்னார். அதுபோல மார்க்ஸ் இறந்த பொழுது ஏங்கல்ஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இறந்து விட்டார் என்று. நம்ம தான் இறந்து போவோம். மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் என்றுதான் ஏங்கல்ஸ் சொன்னார். உலகளே, உண்மையிலேயே மார்க்சினுடைய கல்லறை எங்கே இருக்கிறது தெரியுமா? இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமானவர்கள் வருகிற கல்லறையாக தோழர் மார்க்சினுடைய கல்லறை லண்டனிலே இருக்கிறது. ஆனால் தோழர்களே, மார்க்ஸ் எங்கு தெரியுமா புதைக்கப்பட்டார்? இருவருமே, ஜென்னி மார்க்ஸ் இருவருடைய உடல்களும் அருகருகே தான் புதைக்கப்பட்டன. நாடற்றவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கும். உதாரணமாக திண்டுக்கல்ல அனாதை பிணத்தை புதைப்பதற்கென்றே ஒரு இடுகாடு இருக்கும் இல்லையா, ஒரு அடக்கஸ்தலம் இருக்கு இல்லையா, அதுபோல மார்க்ஸ் தன்னை ஜெர்மனிய குடியுரிமையெல்லாம் ரத்து செய்யப்பட்டு விட்ட நிலையில் இவன் நாடற்றவன் என்று அனாதைகளை புதைக்கிற இடத்திலேதான் தோழர் மார்க்சினுடைய உடல் புதைக்கப்பட்டது தோழர்களே. ஆனால் மார்க்ஸ் புதைக்கப்பட்ட அந்த இடத்தைத்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற ஜனநாயகத்தை நேசிக்கிற இடதுசாரி கொள்கையை நேசிக்கிறவர்கள் அந்த இடத்துக்கு போகிறார்கள். மார்க்சுக்கு மௌனமாக அஞ்சலி செலுத்துகிறார்கள். புதைத்தது மார்க்ஸை மட்டுமே தவிர மார்க்சியத்தை அல்ல. அந்த நினைவு நாளிலே தான் நாம் நம்முடைய கொடியை உயர்த்தி மாநாட்டினுடைய கொள்கை பிரகடனத்தை பறைசாற்ற இருக்கிறோம். இங்கே நம்முடைய இரு தலைவர்களும் பல்வேறு விஷயங்களை சொன்னார்கள். இன்னைக்கு கூட ஒரு புதிய சர்ச்சை வெடிச்சிருக்கு. அது என்னன்னா, நாளைக்கு தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கை. இந்த ஆண்டு முதன்முறையாக பொருளாதார ஆய்வறிக்கை நிதிநிலை அறிக்கைக்கு முதல்ல வெளியிடப்பட்டிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். அதில் முதலமைச்சர் அந்த பட்ஜெட் குறித்து சொல்லுகிற பொழுது கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் இந்த ரூபாய்க்கு ஒரு குறி என்பது டாலருக்கு எஸ் போட்டு கிராஸ் பண்ணியிருக்கிற மாதிரி ரூபாய்க்கு, அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார் என்பவர் தான் அதை கண்டுபிடித்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பட்ஜெட் பற்றி போடுகிற பொழுது அந்த குறியீட்டை தவிர்த்து விட்டு ரூ என்று தமிழிலே போட்டிருக்கிறார். இது யாரும் வட மாநிலத்தை சேர்ந்தவங்க யாரும் கொதிக்கல. இங்கே நம்ம அண்ணாமலை இருக்கார்ல, அவர் இந்தியாவே ஒத்துக்கொண்ட அந்த குறியீட்டை நீங்கள் ஏன் மறைக்கிறீர்கள்?
நான் என்ன கேட்குறேன், ஒரே ஒரு குறியீட்டை மறைச்சதுக்கே உங்களுக்கு இவ்வளோ கோபம் வருது அண்ணாமலை. ஒரு எங்கள் தாய்மொழியாம் தமிழ் மொழியையே நீங்கள் மும்மொழி கொள்கை என்கிற பெயரில், இந்தி திணிப்பு என்கிற பெயரில் கையெழுத்து வாங்குகிறீர்கள், வெட்கமாக இல்லை? நான் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் கேட்டேன். அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் மார்ச் 5ஆம் தேதி தான் இவர் கூட்டம் நடத்தினார். யார்? முதலமைச்சர் நம்ம தோழர் சச்சிதானந்தமும் போயிருந்தார் நம்முடைய மாநில செயலாளரோடு. அதே நாளிலே தான் இவர்கள் மும்மொழி கொள்கைக்காக கையெழுத்து வாங்குகிறார்கள். தொலைக்காட்சி விவாதத்தில் நான் ஒரு நண்பரை, பாஜக நண்பரை கேட்டேன், நீங்கள் கையெழுத்து தமிழில் வாங்க போறீங்களா இந்தியில் வாங்க போறீங்களான்னு. ஏன்னா இந்தி வேணும்னா இந்தியில் தானே கையெழுத்து போடணும். அந்த ஆள் ஒரு வெக்கம் கேட்டவன். அவன் சொல்கிறாப்புல, நாங்கள் இப்போ தமிழில் வாங்குவோம், அப்புறம் இந்தியில் வாங்குவோம்னு. நான் சொன்னேன், நீயே உண்மையை ஒத்துக்கிட்ட, நீங்கள் தொடர்ந்து இருந்தீங்கன்னா நாங்கள்லாம் தமிழில் கையெழுத்து போட மாட்டீங்க, இந்தியில் தான் கையெழுத்து போடணும். தோழர்களே, நம்முடைய கட்சி ஒரு சர்வதேச கட்சி. இப்போ இங்கே கூட ஒரு விவாதம் நடக்குது. ஒரு ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார், கும்மிடி பூண்டியை தாண்டிட்டா உங்களை என்ன சொல்லி திட்டுறாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இவருக்கு எதுக்கு நம்ம ஹிந்தி படிக்கணுமா? நம்மளை ஹிந்தியில் என்ன சொல்லி திட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவன் என்னமும் திட்டிட்டு போகிறான், எனக்கு தெரியாத வரைக்கும் நல்லது தானே, அதுக்கு படிக்கணுங்கிறார் ஒருத்தர். இன்னொருத்தர், பானிபூரி நீ கேட்கணும்னா, உண்மையிலே பொய் சொல்லலை, நம்ம திருச்சி பக்கம் மதுரையில் நம்ம கட்சியினுடைய மாநாட்டை விலைக்கு ஒரு திருமணை கூட்டம். நான் சொன்னேன், இந்தி பேசுகிற சகோதரர்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதோ பானிபூரி விற்று கொண்டிருக்கிறானே என் சகோதரன், அவன் இந்த யாதும் ஊரே யாவரும் கேளின்னு சொல்ற தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்தவன், அவன் என் உறவினன், அவன் என் சகோதரன், அவர் பொழப்ப நாங்கள் ஏன் கெடுக்க போறோம்னு சொல்லிக்கிட்டே இருந்த பாருங்க. நான் பேசி முடிஞ்ச உடனே அந்த பையன் ஒரு பானிபூரி பிளேட்டோட வந்துட்டான். எனக்கு சந்தோஷம், நம்ம பேசுனது அவருக்கே புரிஞ்சிருச்சேன்னு. ஆனால் அவன் அழகா அண்ணா பானிபூரி சாப்பிடுன்னு தமிழில் தான் சொன்னார். எனக்கு உண்மையில் என்ன விளையாட்டுக்கு சொல்லலை, இப்போவே தோழர் நம்ம மதுரை தோழர்களுக்கெல்லாம் தெரியுது. நான் கேட்டேன், தம்பி உன் பேர் என்னையா? நான் ஊப்பியிலேருந்து வர்றேன், என் பேர் ராகேஷ் சிங், 4 வருஷம் ஆச்சு. நான் எனக்கு ஊப்பியிலே கூட நான் இவ்வளவு சமத்துவமாக சகோதரத்துவமாக நடத்தப்படவில்லை என்று சொன்னான். நாம் யாருக்கும் எதிரி இல்லை. நம்ம தொழிலாளி வர்க்க கட்சி இல்லையா, சர்வதேச கட்சி இல்லையா? ஒரு மொழிக்கு நாம் ஏன் எதிரியாக இருக்க போகிறோம்? ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, நேற்றைக்கு தர்மேந்திர பிரதான் இந்த கல்வி பற்றி பேசிட்டு ஒரு தமிழ்நாட்டு எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது கடுமையான எதிர்ப்பு வந்தோடனே அடுத்த நாள் 100 முறை கூட நான் மன்னிப்பு கேட்கிறேன், நான் தமிழ்நாட்டின் மகன். கேட்டால் ஒரு கதை சொல்றார், யாரோ ஒரிசாவினுடைய மகாராஜர், இங்கே யாரோ இந்திராணின்னு ஒரு, அதெல்லாம் வரலாறா புராணமானு தெரியல, அந்த இந்திராணி யாருன்னு தெரியல, ரைட்டு விடு, அதனால நான் தமிழ்நாட்டு மகன் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் சொல்றாரு. ஐயா தர்மேந்திர பிரதான், இதே மோடி தானே தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தன் பூரி சகநாதர் ஆலயத்தினுடைய பொக்கிஷ அறையை திருடி கொண்டு போய் வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்ன பொழுது இந்த தமிழ்நாட்டு மகன் எந்த கடையில் பூரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பசப்புறதுல ஒரு அளவு வேண்டாமா? இங்கே ஒரே நாடு ஒரே தேர்தல் சச்சி சொன்னாங்க, அது மட்டும் இல்லை பிரச்சனை. ஒரே நாடு ஒரே மொழிங்கிறாங்க. அவங்களுடைய இந்தி திணிப்பது அவர்களுடைய நோக்கம் அல்ல, அவர்களுடைய மனதுக்குள்ளே ஒளித்திருப்பது சமஸ்கிருதம் தான். ஏன்னா அதைத்தான் அவர்கள் தேவ பாஷை என்கிறார்கள். தமிழ் உள்ளிட்ட மொழிகளை நீச பாஷை என்கிறார்கள். நீங்க தமிழ் ஒருத்தர் கேட்டார், எல்லாம் மாப்பில எதுக்குறானா, குஜராத்தில் எதுக்குறானா, தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் எதையா எதுக்குறீங்க மும்மொழி கொள்கையை? நான் உடனே சொன்னேன், குஜராத்தில் எதுக்காததுனால தான் குஜராத்துங்கிற மொழியே அழிஞ்சு போச்சு, ராஜஸ்தானில் எதிர்க்காதனால தான் ராஜஸ்தானி என்கிற மொழியே அழிஞ்சு போச்சு. இந்தி பல மொழிகளை கொன்று தின்று இருக்கிறது. ஆனால் தமிழுக்கு இருக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? எத்தனையோ ஆக்கிரமிப்பாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், எத்தனையோ சமயங்கள் வந்திருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சைவம் தலைத்திருந்த காலத்தில் இங்கே நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்கிற நாவுக்கரசருடைய தேவாரம் உட்பட, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்கிற ஞானசம்பந்தருடைய தேவாரம் உட்பட சைவத்தோடு சேர்ந்து தமிழ் வளர்ந்தது. இங்கே வைணவம் வந்த பொழுது இங்கே வாரணம் 1000 சூழ வளம் தந்து என்கிற ஆண்டாள் பாடல் உள்ளிட்ட 4000 திவ்ய பிரபந்தங்களாக தமிழ் தன்னை வளர்த்து கொண்டது. அதன் பிறகு இங்கே சமணம் வந்த பொழுது சிலப்பதிகாரமாக திருக்குறளாக தமிழ் தன்னை வளர்த்து கொண்டது. இங்கே பௌத்தம் வந்த பொழுது மணிமேகலையாக தமிழ் தன்னை வளர்த்து கொண்டது. இங்கே கிறிஸ்துவம் வந்த பொழுது தேம்பாவணியாக தன்னை தமிழ் வளர்த்து கொண்டது.
இங்கே இஸ்லாம் வந்த பொழுது சீரா புராணமாக, குணங்குடி மஸ்தான் சாஹிபு பாடல்களாக தமிழ் தன்னை வளர்த்து கொண்டது. எந்த மதம் வந்தாலும் அதனோடு சேர்ந்து தன்னை வளர்த்து கொள்கிற பேராற்றல் தமிழுக்கு உண்டு. ஆனால் தோழர்களே, இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? தமிழுக்கு நிதி குறைவாக கொடுக்குறாங்க, சமஸ்கிருதத்துக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. ஏன் அந்த ஓர வஞ்சனைன்னு கேட்டா, சமஸ்கிருதம் செத்துருச்சு இல்லைங்க. செத்துருச்சுன்னா எடுத்து காரியம் பண்ணுங்க. காரியம் பண்றதுக்கு மட்டுமே அந்த மொழியை ஒதுக்கி வைத்ததால் தான் அந்த மொழி செத்து போனது. உண்மையில் சமஸ்கிருத மொழியை எல்லோரும் பேச முடியுமா? உயர் ஜாதியை சேர்ந்த பெண்கள் கூட சமஸ்கிருத மொழியை பேச முடியாது. இவங்களே கொண்டுட்டு ஒரு கவுண்டமணி ஜோக்கு ஒன்று வரும்ல, ஏன்டா அழுகிற, எங்கள் அப்பா செத்துட்டாருங்க. எப்படிங்க செத்தாரு? கொலையாகி செத்து போயிட்டாருங்க. கொலை பண்ணது யாரு? நான் தாங்கம்பா. அதுபோல் இந்த குரூப்பு தான் சமஸ்கிருதத்தை யாரும் பேச விடாமல், எளிய மக்கள், உழைக்கிற மக்கள் பேச விடாமல் அழித்தது யார்? நீங்கள் இதே நம்முடைய திண்டுக்கல்லுக்கு தோழர் சச்சிவ ஆதரித்து பேச வருகிற பொழுது, இன்னைக்கும் நம்முடைய நெஞ்சு கூட்டுக்குள்ளே நிறைந்து வாழ்கிற அன்பு தோழர் சீதாராம் யெச்சூரி என்ன சொன்னார்? திண்டுக்கல் பிரியாணி ஊர், நானும் பிரியாணி ஊர் ஹைதராபாத்தில் தான் வந்திருக்கிறேன், உங்கள் ஊர் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியாணியை வச்சே இந்த 100 பூக்கள் மலரட்டும்ங்கிறத சொன்னார். உண்மையிலேயே தோழர் யெச்சூரி ஒரு இந்த நம்முடைய நூற்றாண்டின் மிகப்பெரிய மார்க்சிய மேதை. அவரை பார்த்து தான் கேட்டாங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு எதிர்காலம் உண்டா அப்படின்னு. அவர் ஒரே வார்த்தையில் சொன்னார், கம்யூனிஸ்டுகளுக்கு எதிர்காலம் உண்டா என்பதல்ல கேள்வி, கம்யூனிஸ்டுகள் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிர்காலம் உண்டா என்பதை நினைத்து பாருங்கள் என்று சொன்னார். தோழர் யெச்சூரி அந்த மேடையில் பேசுகிற பொழுது, இந்த பிரியாணிக்குள்ள என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு பாருங்க. அரிசி இருக்கு, இறைச்சி இருக்கு, எத்தனை வகையான மசாலா பொருள்கள் இருக்கு, எல்லாம் சேர்ந்து வேகிற பொழுதுதான் பிரியாணி என்கிற சுவையான உணவு கிடைக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வார்த்தைக்கு பின்னாலும் ஒரு வரலாறு இருக்கிறது தோழர்களே. அந்த பிரியாணி என்பது ஒரு அரபு நாட்டு உணவு. பிரியாணி நாளைக்கு ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுதுங்க. இங்கே நம்ம வட மாநிலத்தில் இருக்க சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் கூட்டம் அலமோது ஹோலி பண்டிகைக்கு ஊருக்கு போகிறாங்க. அந்த பண்டிகையை கொண்டாடுகிற அனைவருக்கும் நம்முடைய அன்பான வாழ்த்துக்கள். அது ஒரு பல வண்ணத்தை குறிக்கிற ஒரு பண்டிகை தான். ஆனால் ஹோலி பண்டிகைக்கு ஒரு கதை இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? இப்படியெல்லாம் கேட்டதுக்கு தான் வல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. உண்மையில் தோழர்களே, ஹோலிகா என்பது இரணியன் ஒரு கேரக்டர் இருக்கார்ல, பிரகலாதனுடைய தந்தையார். நம்ம படிச்சிருக்கோம், நரசிம்ம அவதாரம் என்பது இரணியனை கொள்வதற்காக ஒரு விசித்திரமான வரமெல்லாம் கொடுத்துருக்காங்க தேவர்கள். ஏன்னா அந்த சோமபானம் சுறாபானம் சாப்பிட்டு கொஞ்சம் அரை போதையில் இருக்கப்ப இவன் என்ன வேணாலும் வரம் வாங்கிடுவாங்க போல இருக்கு. அவன் என்ன சொல்லிட்டான், இரணியை என்னை இரவுலையும் கொள்ளக்கூடாது, பகல்லையும் கொள்ளக்கூடாது, வீட்டுக்குள்ளேயும் கொள்ளக்கூடாது, வெளியிலையும் கொள்ளக்கூடாது, என்னை ஆணும் கொள்ளக்கூடாது, பெண்ணும் கொள்ளக்கூடாது, மிருகமும் கொள்ளக்கூடாதுன்னு ஒரு விசித்திரமான வரத்தை வாங்கி வச்சுட்டான். அதனால தான் இரணியன் மனிதனும் இல்லாமல், விலங்கும் இல்லாமல், இரவிலும் இல்லாமல், பகலிலும் இல்லாமல், வீட்டுக்குள்ளேயும் இல்லாமல், வெளியையும் இல்லாமல் வாசப்படியில் வச்சு இரணியனை நரசிம்ம அவதாரம் எடுத்து போட்டு தள்ளினார் என்பது கதை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஹோலிகாங்கிறது யாரு தெரியுமா? இரணியனுடைய இவருடைய தங்கச்சி, இரணியகசிபினுடைய தங்கச்சி. பிரகலாதனை கொல்றதுக்கு, அதாவது மருமகனை கொல்றதுக்கு அத்தை முயன்ற பொழுது ஹோலிகாவை அவர் அழிச்சாராம் கண்ணன். அந்த ஹோலிகா என்கிற பெண் இறந்ததைத்தான் அவர்கள் ஹோலி பண்டிகை என்கிற பெயரில் கொண்டாடுறாங்க. நீ எதுக்காகவும் கொண்டாடிக்க பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன தெரியுமா, இந்த ஆண்டு எந்த ஆண்டும் இல்லாத வகையில் ஊபி மாநிலத்தினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் சொல்லுகிறார், இந்துக்கள் ஹோலி பண்டிகை கொண்டாடுகிற பொழுது இஸ்லாமியர்கள் வெளியே வராதீர்கள். இது என்னங்க நியாயம்? வெளியே வராதீர்கள். அப்படி வந்தால் உங்கள் மீது வண்ண பூச்சிகள் விழத்தான் செய்யும். இத்தனை வருஷமா ஹோலி கொண்டாடவே இல்லையா? இன்னைக்கு இந்த அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா மசூதி வாசல்ல போய் வம்புழுக்கிறாங்க. 10க்கும் மேற்பட்ட மசூதிகள் ஊபியில் மூடப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், சாதாரணமான ஒரு பண்டிகையில் கூட எவ்வளவு விஷத்தை விதைக்கிறார்கள். அதுவும் ஹோலி பண்டிகை என்பது வண்ணங்களின் திருவிழா, வசந்தத்தின் வரவேற்பு விழா. அதையே இவர்கள் இப்படி மாற்றுகிறார்கள் என்று சொன்னால், இங்கே ராமனுக்கு கோயில் கட்டி முடிச்சாச்சு. அதான் சின்னதுரை அவர்கள் சொன்னார்கள். அடுத்து அமித்ஷா சொல்றாரு, சீதைக்கு ஒரு கோயில் கட்டிடணும்யா. அப்புறம் அனுமானுக்கு கட்டுங்க. அனுமானுக்கு ஏற்கனவே இருக்கு. நேரு சொன்னார், பொதுத்துறை தான் இந்தியாவின் கோயில்கள்னு. அதை பூரா ஊற்றி மூடிவிட்டு எவ்வளோ ஒரு பொய்க்கு ஒரு அளவு இல்லையா? சமீபத்தில் மகா கும்பமேளாங்கிறதே பொய்யுங்கிறாங்க.
ஏன்னா அது 160 வருஷத்துக்கு இடையில வந்துருச்சு போயிட்டாங்க. இவங்களாம் ஒரு கணக்கை போட்டுவிட்டு மகா கும்பமேளான்ட்டாங்க. 69 கோடி பேர் குளிச்சதா சொல்றாங்க. நீங்க யாராவது போனீங்களா? கிட்டத்தட்ட இந்தியாவின் மக்கள் தொகையில சரிபாதிக்கும் மேலே போயிருக்காங்க. போனது கூட பிரச்சனை இல்லைங்க. அதில் ஹேமா மாலினி சொல்லுது, நான் போனேன், டெல்லியில் ரயில் நெரிசல் ஏற்பட்டு விபத்து கொலை, இங்கே பாதுகாப்பு ஏற்பாடு இல்லாமல் நெரிசலில் பல உயிர்கள் பலியாகிருக்கு. அந்த அம்மா சொல்லுது, நான் போனப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஏமா நீங்கள் போனது விஐபி குளிக்கிற இடம். ஏற்கனவே தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் ஒரு குளியல் நடந்துச்சு பாருங்க, மறக்க முடியுமா? நான்லாம் பத்திரிக்கையாளர். அப்போ பாதி குளத்தை அடைச்சி 2 பேர் குளிக்கிறதுக்கு பாத்ரூம் கட்ட போய் அந்த நேரம் பார்த்து அந்த கரெக்டாக அந்த ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு டிஜிபியாக இருந்தவர், அம்மா நீங்கள் 2 பேரும் குடத்தை வச்சுக்கிட்டு ரெடியாக நின்றுங்க, நான் துப்பாக்கியால் சுட்ட உடனே நீங்கள் மாறி மாறி தலையில் தண்ணியை ஊற்றிக்கிங்கன்னு சொல்லி, இவங்க துப்பாக்கியால் சுட்ட உடனே ஜனங்க என்ன பயந்துட்டாங்க, குளிக்க வந்தவங்களை துப்பாக்கியால் சுடுறாங்க போட்டுருக்குன்னு. அதில் தாங்க நெரிசலே வந்தது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்ல வேலை இப்போ யாரும் துப்பாக்கியால் சுடலை. என்ன சொல்கிறேன்னா, அது ஒரு மக்களுடைய நம்பிக்கையாக இருந்துட்டு போட்டோம். ஆனால் இந்த பண்பாடு, நான் பிரியாணி சொன்னேன் பார்த்தீங்களா, பிரியாணி என்பதே அரபு நாட்டிலேருந்து வந்தது. அவங்க ஏன் இப்போ நமக்கு ஒரு சாப்பாட்டு முறை இருக்குங்க, ஒரு தலைவாழை இலையை போட்டு உப்பில் ஆரம்பித்தா வரிசையாக வளைச்சி கச்சு வச்சு அதில் பெருமையாக சொல்லி இதுதான் தமிழர்களுடைய பண்பாடு. நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ சோத்தை அடித்து வச்சு சாம்பார், அப்புறம் புளிக்குழம்பு, அதுக்கு முன்னால் பருப்பு, இவ்வளவு வச்சு சாத்தினா அப்புறம் சர்க்கரை ஏறாமல் என்ன செய்ய கேட்டால் சொன்னாங்க, இதுதான் தமிழர்களின் பண்பாடு. கொஞ்சம் குறைச்சி சாப்பிடு ராஜா. அப்போ இதில் கோதுமை போய் சரி, டாக்டர் இவங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் கோதுமை சாப்பிடுங்கன்னா 18 சப்பாத்தி சாப்பிட்டா எப்படி சர்க்கரை குறையும்? இது ஒரு பக்கம் இருக்கட்டேன். நான் உண்மையிலேயேங்க மதுரை பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சர் இருக்கும். இந்த அப்பத்தை விடிய காலம் 4 மணிக்கு சுட்டு வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊர்லேயும் இருக்குது, திண்டுக்கல்லையும் இருக்குது, மதுரை நல்லா ஒரே குரூப் தானே. நான் கேட்டேன், 4 மணிக்கு யார் வருவாங்கன்னே நீ சுட்டு வச்சுருக்கேன்னு. அதுக்கு அந்த ஆள் சொல்கிறாரு, வாக்கிங் போயிட்டு இங்கே தான் வருவாங்க. கரெக்டாக வாக்கிங் போயிட்டு எவ்வளவு கலோரியை குறைக்கிறாங்களோ அதை விட ஒரு பங்கு ஏற்றிக்கிட்டு போனால் தான் இவங்களுக்கு நிம்மதி. மற்ற ஊருக்காரன் 4 மணிக்கு எப்படா சுட சுட அப்பத்தை உள்ளது இல்லையே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பல்வகையான உணவு இருக்கு இல்லையா, நம்ம அப்படி சாப்பிட்றோம். ஆனால் அரபு நாட்டில் பாலைவனத்தில் இப்படியெல்லாம் செய்ய முடியாது. அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிரியாணின்னு செஞ்சு அதை கூட இலை போட முடியாமல் பெரிய தட்டில் வச்சு அந்த பாலைவனத்து மணல் விழுந்து விடாமல் சாப்பிட்டாங்க. அதுதான் பிரியாணியினுடைய வரலாறு. இப்போ நீ யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு வெள்ளை வேஷ்டி கட்டினா கூட இரவு ஆண்கள் பெரும்பாலும் படுக்கிறப்ப கைலி தானே கட்டிக்கிறோம். எதுக்கு? ஒரு சேஃப்டி தான். இல்லைன்னா வேட்டி ஒரு பக்கம் கிடக்கும், ஐயா ஒரு பக்கம் கிடப்பார். இந்த கைலிக்கே பல வகையான பயன்பாடு உண்டு. அதுவும் அரபு நாடு. ஏன்னா அங்கே இப்படி வேஷ்டி கட்டிட்டு போக முடியாது. அதுவும் அரபு நாட்டிலேருந்து வந்தது தான். இன்னும் சொல்கிறாங்களே சாம்பார் அப்படின்னு, சாம்பார் ஒன்றும் நம்ம கண்டுபிடிப்பு கிடையாது, அது மராட்டியத்திலிருந்து வந்தது. சரி, இதுக்குள்ள வார்த்தை ஆராய்ச்சிக்குள்ளே போகலை. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நேற்று ஒரு செய்தி படித்தேன். இந்த சம்பளம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எங்கேருந்து வந்தது? ஒரு காலத்தில் அரிசியும் உப்பு மட்டும்தான் கூலியாக கொடுத்துருக்காங்க. சம்பா அப்படின்னு அரிசி, சம்பா பருவம்னு சொல்கிறோம்ல, அதுலேருந்து வந்தது சம்பா. அளம், உப்பளம்னு சொல்கிறோம்ல, அதுலேருந்து வந்தது அளம். அரிசியையும் உப்பையும் சம்பளமாக கொடுத்ததால் அதுக்கு பேர் சம்பளம் அப்படின்னு பேர். இப்போ கட்டாயம் கட்டாயம்னு சொல்கிறோம்ல, நம்ம கூட தோழர் கருத்தரங்கத்துக்கு கட்டாயம் வந்துடுறேன் தோழர் அப்படின்னா வரமாட்டாருன்னு அர்த்தம். இந்த கட்டாயங்கிற வார்த்தை எங்கே தெரியுமா வந்துச்சு? இது தோழர்களே ஒரு வரி கொடுமையினுடைய வார்த்தை தான் கட்டாயம் என்பது. கட்டி என்றால் நிலம் என்று பெயர், ஆயம் என்றால் தீர்வை, ஆயத்தீர்வைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஆயம் என்பது தான் தீர்வை, நிலவரி என்பது தான் கட்டாயம். அது எப்படி இந்த ஆளும் வர்க்கம் மண்டையில் ஏற்றி இருக்குன்னா, அது தவிர்க்க முடியாதது, கட்டியே ஆக வேண்டும். கட்டி பிளஸ் ஆயம் கட்டாயம் என்பதிலிருந்து தான் கட்டாயம் என்கிற வார்த்தையை ஆளும் வர்க்கம் உருவாக்கி வைத்திருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஒரு வர்க்கம் உண்டு என்று சொல்வார்களே மேதைகள். ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்தியாவினுடைய பண்பாடு என்ன? ஒரே மாதிரி உணவா? இல்லையே. இப்போ நம்ம அகில இந்திய மாநாட்டுக்காக திட்டமிடுறோம். யோசிக்கிற பொழுது பெங்கால்காரங்க என்ன சாப்பிடுவாங்க, கேரளாக்காரங்க மட்டை அரிசியில் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ரொட்டி இல்லைன்னா ஒன்றும் ஆகாத, பஞ்சாப்காரங்களுக்கு லஸ்ஸி இல்லைன்னா ஆகாத. தொடர்களே, நம்முடைய மாநாடு என்பது ஒரு எல்லா மாநிலத்திலிருந்து வரப்போகிறாங்க. நீங்கள் ஒரு உணவு திருவிழா போல் நடத்த இருக்கிறோம். எல்லா தொடர்களுக்கும் அவர்களுக்குரிய உணவையும் கொடுக்கணும், நம்ம தென்னிந்திய உணவையும் கொடுக்கணும், நம்ம மதுரை குழாப்புட்டையும் கொடுக்கணும், பணியாரத்தையும் கொடுக்கணும், பதநீரையும் கொடுக்கணும். அவங்க இருந்தாலும் அதையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அவங்க இப்போ நம்ம போனோம்னா
இப்போ தோழர் சச்செல்லாம் டெல்லியில் போகிறீங்களா? எனக்கெல்லாம் என்னென்னா எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊர் சாப்பாடை போதும். டெல்லியில் போய் ஒருத்தன் இட்லி கிடைக்குதானே தேடிக்கிட்டு இருப்பான் தெரியுமா? சில பேர் தாஜ்மஹால் எங்கே இருக்குன்னு கேட்க மாட்டான், குதுப்பினார் எங்கே இருக்குன்னு கேட்க மாட்டான், இட்லி எங்கே கிடைக்கும். அட தரத்திரம் முடிச்சோன்னா திண்டுக்கல்லையே தின்ற வேண்டியதான, அது எதுக்கடா டெல்லியை பிடிச்சி போகிற? இட்லி இல்லைன்னா செத்து போயிடுற மாதிரியே இப்போ இருப்பாங்க சில பேர். எந்த ஊரில் என்ன உணவு கிடைக்குதோ அந்த உணவை சாப்பிடு. நம்ம ஊரில் தான் மீன் அசைவம். இப்போ நேற்று ஒருத்தர் மகாராஷ்டிரா மினிஸ்டர் ஒருத்தன் சொல்கிறான் பாருங்க, இந்த இவர் நம்ம ராம சீனிவாசன் ஒருத்தர் இருக்காருல, அவர் கடையில் போய் உட்காந்துக்கிட்டுங்க, இது ஹலால் செய்யப்பட்டதா? அந்த தம்பி சொல்கிறாரு யதார்த்தமாக, ஆமாங்க. இது எதுக்காக செய்கிறீங்க? நிறைய முஸ்லீம்கள் வருவாங்க அதனால ஹலால் செய்கிறோங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே அப்போ நாங்கள் எப்படி சாப்பிட்றது? நீ சாப்பிடாத, அல்லது நீ தயிர் சாதம் சாப்பிடு. அவங்க நம்பிக்கை அதை எதெல்லாம் கேள்வி ஆக்குறீங்க? ஹலால் செய்யப்பட்டதுன்னு ஒரு நம்பிக்கை தானேங்க, அதை கூட கேள்விக்குள்ளாக்குறான். ஹோலி பண்டிகை கொண்டாட வெளியே வராதேங்கிறான். நான் நேரத்தின் அருமை கருதி சொல்கிறேன், இங்கே உணவில் ஒரே மாதிரி இல்லைங்க, ஆனால் ஒரு ஒற்றுமை இருக்குல்ல. உடை ஒரே மாதிரி இருக்கா? யோசிச்சு பாருங்க. நான் உண்மையிலேங்க ஒரு இதே மாதிரி ஒரு மாநாடு டெல்லியில், நம்ம கட்சி மாநாடு. இப்போ நம்ம ஒரு ஸ்டைலாக வேட்டி கட்டுவோம்ல, இதை பார்த்துட்டு அந்த பெங்கால் தோழர்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவங்க வேஷ்டியே பேண்ட் மாதிரி போடுறவங்க. இப்போ தோழர் ஜோதி பாசெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அது ஒரு ஸ்டைலாக இருக்கும் அந்த வேட்டி கட்டுறது. அவங்க என்ன திரும்ப இப்போவாது பரவாயில்ல, அப்போ கூட பெல்ட் கூட கிடையாது, நம்ம அப்படி கட்டியிருக்கிறோம்ல, இது எப்படி இடுப்பில் நிற்கிறதுன்னு தோழர்கள் திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இல்லை கீழே விழுந்துடாதா? நான் சொன்னேன், நானே பயப்பில் நீங்கள் தோழர் பயப்படுறீங்க அப்படின்னு. இப்போ தான் ஒட்டிக்கணும் வந்துருச்சுன்னு வைங்க. வேட்டி கட்ட ஒரே வேட்டியை ஆந்திரா ஒரு மாதிரி கட்டுது, கேரளா ஒரு ஸ்டைலில் இருக்கும், தமிழ்நாடு ஒரு ஸ்டைலில் இருக்கும், வட மாநிலங்களில் ஒரு ஸ்டைலில் இருக்கும். அதுதானே அழகு. இப்போ நம்ம கொடைக்கானல் இருக்குங்க, இப்போ கோடை வரும்போது கோடை விழா நடக்கும். எதுக்காக கொடைக்கானலுக்கு வர்றாங்க? பல பேர் பல தோழியாக வருவாங்கன்னு வைங்க. ஆனால் அந்த ரோஜா மலர் தோட்டம் இருக்குல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா முன்னால் ஒரு 4-5 கலர் தான் இருக்கும். மஞ்சள் இருக்கும், இப்போ வெள்ளை வந்தது, பச்சை வந்தது, இப்போ அநேகமாக எல்லா கலரும் நமக்கு வாழ்க்கையிலே பார்க்காத கலரில் கூட ரோஜா இருக்குது. அதை பார்த்தா தானாங்க அந்த ரோஜா தோட்டம் அழகு. அதுக்கு பதிலாக எல்லா பூவும் காவி கலர் அடிச்சு விட்டுருந்தாங்கன்னு வைங்க, எவனாவது போவானா கொடைக்கானலுக்கு? இந்த பல வானவில்லை ஏன் பார்த்து ரசிக்கிறோம்? 7 வண்ணங்களின் அழகு தான், சேர்க்கை தான். இந்தியாவின் பேரழகே, இங்கே பல மதங்கள் இருக்குது, இங்கே பல மொழிகள் இருக்குது, பல பண்பாடு இருக்குது, பல உணவு முறை இருக்குது. இதுதாங்க இந்தியாவின் பேரழகு. ஆனால் இவங்க என்னன்னா ஒரே நாடு ஒரே மதம். காலையிலங்க ஒரு விவாதம், டெய்லி எவன்ட்டையாவது நான் மாட்டிக்கிறேன் அல்லது அவங்க என்கிட்ட மாட்டிக்கிறாங்க. பவர் பாலிடிக்ஸ்னு நிகழ்ச்சி, அவர் சொல்கிறாரு, பாகிஸ்தான் நம்ம பிரித்து விட்ட பொழுது இந்துஸ்தான் கேட்டு வாங்கியிருந்தா பிரச்சனையே இல்லை. இது ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்த மதச்சார்பின்மைங்கிற வார்த்தைக்குள்ள எவ்வளவு ஆழமும் அர்த்தமும் இருக்கு. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரிட்டாஸ் கேட்குற, எதுக்கு எடுத்தாலும் காங்கிரஸை குறை சொல்றிய? காங்கிரஸ் ஆட்சியில் தானே கல்வி ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு போகப்பட்டது. நீ காங்கிரஸ் செஞ்சது தப்புன்னு மீண்டும் மாநில அரசிட்ட கொடுத்துரு அப்படின்னு. எனவே தோழர்களே, 100 பூக்கள் மலரட்டும்ங்கிறது ஒரு கம்யூனிஸ்ட சில பேர் கூட சொல்கிறாங்க. தோழர் லெனின் உங்களுக்கு தெரியும், அவர் ரஷ்யாவில் ஒரு பாட்டாளி வர்க்க புரட்சிக்கு பிறகு தோழர்களே, வழக்கு ஒளிந்து போன 108 மொழிகளை மீட்டெடுத்தது லெனின் தலைமையிலான சோவியத் அரசு. நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க, கம்யூனிஸ்டுகள் எதுக்குங்க இந்த ரூட்டில் வர்றீங்க, நீங்கள் அப்படியே போக வேண்டியதானங்கன்னு. லெனினை போய் கேட்டாங்க, தோழர்களே, நாடு சோசலிசத்தில் வந்த பிறகு அதை எந்த மொழியில் பேசுவது, அதற்கென்று ஒரு மொழியை உருவாக்கலாமா என்று கேட்ட பொழுது தோழர் லெனின் சொன்னார், அவரவர் தாய்மொழியில் சோசலிசத்தை பேசுங்கள் என்று தோழர் லெனின் சொன்னார். இதே சோவியத்தினுடைய கவிஞன் ரசூல் கம்சதேவ் சொன்னான், என்னுடைய தாய்மொழி நாளைக்கு செத்து போகுமானால் நான் இன்றைக்கே செத்து போவேன் என்று சொன்னான். ஏனென்றால் ஒரு மொழி என்பது ஒருவனுடைய அடையாளம். எனவே தோழர்களே, இந்த இந்தி மொழி மீது நமக்கு ஒன்றும் வெறுப்பு இல்லை. தேவைப்பட்டா படிச்சுக்க போகிறோங்க, தேவைப்பட்டா படிச்சுக்க போகிறோம். ஏதோ குத்து மதிப்பாக நம்ம இப்போ இந்த தோழர் ஜெயந்தியெல்லாம் போயிட்டு வந்தாங்களே, என்ன போய் சமாளிக்கலையா? தோழர் RS என்ன இந்தியா படித்தார், போய் சமாளிக்கிறார்ல. விளையாட்டாக சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர் டெல்லிக்கு டூர் போயிருக்கேன், இங்கே ஊருக்காரங்களை சில பேர் மிரட்டுவாங்கல்ல, அதுக்காக 2 வார்த்தையை தெரிஞ்சு விட்டேன். அங்கேருந்து இப்படியே தெரிஞ்சுட்டு வந்துட்டேன். என்னன்னா, மாப்பிள்ள இப்போ சொல்கிறாங்கல்ல ஹிந்தி ரொம்ப ஈஸி அப்படின்னு. ஒரு முறை அண்ணாட்ட சொன்னாங்க, எதுக்கு நீங்கள் இந்தியை பார்த்து இவ்வளவு அலர்ஜி ஆகுறீங்க, நீங்கள் நினச்சிங்கன்னா 6 மாதத்தில் இந்தியை படிச்சிடலாம்னார்.
அண்ணா சொன்னார், ஆமாம் 6 மாதத்துக்கு மேலே படிக்காங்க என்ன இருக்குன்னாரு. இது அவர் பாணி. ஒருத்தன் போயிட்டு வந்தவன் இந்த ஆவோ அப்படின்னா வான்னு அர்த்தம், அதை மட்டும் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். உடனே சொல்லியிருக்கான், இந்தியில் வந்து ஒரு ஆள் அங்கே நின்னார்னா இத்தர் ஆவோ அப்படின்னா வரப்போகிறான். இந்த கேட்டவன் வில்லகமாக சொல்லியிருக்கான், சரி அங்கே இருக்கவனே இங்கே வானா இத்தர் ஆவோ, இங்கே இருக்கவனை திரும்ப அங்கே போகிறதுக்கு என்னென்னு சொல்கிறதுன்னு இருக்கேன். நம்மளால் அதை படிக்கலை, திரும்ப அங்கே போனால் என்ன ஹிந்தியில் சொல்லணும்னு தெரியல. அது ரொம்ப ஈஸி. நம்ம அங்கே போய் நின்றுக்கிட்டு இத்தர் ஆவோன்னா வரப்போகிறான், அவ்வளவுதானே. நண்பர்களே, எந்த மொழிக்கு நாம் எதிரி இல்லை. இப்போ டெல்லியில் போய் தோழர் சச்சிருக்காருன்னு சொன்னால் ஹிந்தி தெரிஞ்சால் நல்லது. ஆனால் உணவாக இருந்தாலும் மொழியாக இருந்தாலும் திணிச்சா வாந்தி தாங்க வரும், உணர்வு வராதுங்க. நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்வேன். இந்தியா பல வண்ண பூக்களின் காடு. இங்கே எல்லாரும் என்னென்ன கொஞ்ச நேரம் அப்படியே போனோம்னா ட்ரெயினில் டெல்லி வரைக்கும் போனோம்னா எத்தனை மொழி கேட்குறோம், எவ்வளவு அருமையாக இருக்குது. ஒன்றும் இல்லைன்னா இதுக்கு இந்த சர்வதேச பாஷை ஒன்று இருக்குல்ல, தண்ணி பாட்டில் வேணும் அப்படி கேட்டால் கையை உடைச்சு கொடுக்க போகிறேன், இப்படின்னா கொடுக்க போகிறேன். இதுக்கு என்னங்க பெரிய மொழியை விற்பனராக இருக்கணுமா? நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பாசி பண்ணி விற்கிற பிள்ளை 18 பாஷை பேசுது. தேவை இருக்குது, படிச்சிருக்கு, அவ்வளோதானே. நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்வேன். இது 100 பூக்கள் மலரட்டும் என்பது ஒரு கம்யூனிசத்தினுடைய உச்சபட்ச நிலை. எல்லா பண்பாடுகளையும் மொழியையும் மதத்தையும் உணர்வுகளையும் அங்கீகரிப்பது தான் கம்யூனிசம். அது அன்பின் உச்சம்தான் தோழர்களே, பொது உடைமை என்பதும் சோசலிசம் என்பதும். என்னப்பா நான் இப்போ இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த வேட்டைக்கு போகிறவங்க நிறைய லைட் வச்சுருப்பாங்க. தலையில் ஒன்று கட்டியிருப்பாங்க, இடுப்பில் ஒன்று கட்டியிருப்பாங்க, 2 கையிலையும் 2 டார்ச் இருக்கும், உடம்பு பூரா டார்ச்சாக கட்டியிருப்பாங்க. அப்போ தான் இருட்டில் கண்ணு தெரியும். அதுபோல் ஒருவேளை உங்கள் தலையில் ஒரு லைட் இருந்தால் உங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சால் தலையில் ஒரு லைட் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த கையில் ஒரு டார்ச் ஹிந்தி தெரிஞ்சால் ஒரு டார்ச் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த கையில் ஃப்ரெஞ்சு தெரிஞ்சால் ஒரு டார்ச் இருக்குதுன்னு அர்த்தம். இடுப்பில் ஜெர்மன் தெரிஞ்சால் இடுப்பில் ஒரு லைட் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் தோழர்களே, எத்தனை வெளிச்சம் இருந்தாலும் விழிகள் திறந்திருந்தால்தான் வழி தெரியுமே தவிர, கண்ணை மூடிக்கொண்டு எத்தனை வெளிச்சத்தை வைத்திருந்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை. எனவே தாய்மொழி என்பது விழி போன்றது, மற்ற மொழிகள் நம் கையிலே இருக்கிற வெளிச்சம் போன்றது. அதனால்தான் நாளைக்கு நினைவு நாள் காண இருக்கிற மாமேதை மார்க்ஸ் மூலதனம் என்கிற மனித குலத்தின் சொத்தை அவருக்கு பல மொழிகள் தெரியும். ஆனால் தன்னுடைய தாய்மொழியான ஜெர்மன் மொழியிலே தான் தோழர் மார்க்ஸ் மூலதனத்தை எழுதினார். ஷேக்ஸ்பியர் ஆங்கிலத்திலே தான் தன்னுடைய நாடகங்களை எழுதினார். எனவே இவர்கள் இந்த மூர்க்கத்தனமாக திணிப்பு என்பது, நாம் இந்தியாவை நேசிக்கிறோம், அதனால்தான் இந்தி வேண்டாம் என்கிறோம். இங்கே உட்கார்ந்துக்கிட்டு மும்மொழி படித்து ஒரு மொழி கூடுதலாக தெரிஞ்சா என்ன? இவர் கூட சொல்கிறாருங்க, நம்ம தினகரன், நான் டெல்லிக்கு போனப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. இவர் டெல்லிக்கு எதுக்கு போனார்னு தெரியும்ல, அந்நிய செலவாணி மோசடி வழக்கில் உள்ளே போனார். நாங்களும் அப்படி போனோம்னா கடிச்சிக்கிறோம்யா, வழக்கே வராமல் நாங்கள் ஏன் இப்போ ஹிந்தி படிக்கலாம்? எனவே தோழர்களே, இந்த 100 பூக்கள் மலரட்டும் என்பது ஒரு சமத்துவத்திலே தான் எல்லா பூக்களும் சமமாக வளரும். அந்த வகையில் மாமேதை மாவோ சொன்ன 100 பூக்கள் அல்ல, நம்முடைய சமத்துவ சோசலிச உலகில் 100,000 பூக்கள் மலரட்டும், அவையெல்லாம் சேர்ந்து மனித குலத்தின் மாலையாக மாறட்டும் என்று சொல்லி நிறைவாக நம்முடைய நாளைக்கு எல்லாரும் கொடியேற்றணும். 23ஆம் தேதி நம்முடைய செம்படை அணிவகுப்பு ஒத்திகை, அப்புறம் 1ஆம் தேதியே நீங்கள் வந்துடலாம். 2ஆம் தேதி துவக்க நிகழ்ச்சி, 6ஆம் தேதி பேரணி. மதுரைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்க மாவட்டம் நம்ம மாவட்டம் தான். இப்போ மற்றவங்கெல்லாம் சொல்கிறேன், என்னங்க 10,000 செலவாது 15,000 செலவாதுங்கிறாங்க. 52 ரூபா இருந்தால் போகலாம், 52 ரூபா இருந்தால் வந்துடலாம், அதுவும் ட்ரெயினில் கூட போகலாம். எனவே இது ஏதோ மதுரை மாவட்டம் நடத்துகிற மாநாடு என்பதை விடவும் நாமும் சேர்ந்து நடத்துகிற இந்த மாநாட்டை கொடுக்குறப்பவே அடுத்தடுத்து 2 MP இருக்கீங்க, சிறப்பாக நடத்துவீங்கிற நம்பிக்கையில் தான் நம்மகிட்ட இந்த மாநாடை கொடுத்தாங்க. எனவே மதுரை தோழர்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கிறதோ அதே பொறுப்பு நம்முடைய திண்டுக்கல் மாவட்ட செங்கொடி இயக்கத்துக்கும் தொழிலாளி வர்க்கத்துக்கும் உண்டு. நம்முடைய பாரம்பரிய செங்கொடியை ஏற்றி இந்த மாநாட்டை வெற்றிகரமாக்குவோம் என்று சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.